திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களினுடைய ஒரு வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவை பார்த்தவுடன் எனக்கு தோன்றிய ஒரே ஒரு கருத்து தான், சி உங்களுக்கு இப்படி பேச வெட்கமாக இல்லையா அப்படின்னு தான் கேட்கணும்னு தோணுச்சு. காரணம் அந்த மாதிரி தான் அவர் பேசியிருக்கிறார். நான் உறுதியாக சொல்கிறேன், திரு விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா ஒருபோதும் பிரேமலதாவே மன்னிக்காது. காரணம் அவர் பேசி இருக்கக்கூடிய பேச்சு அந்த மாதிரியான பேச்சு. வீடியோ ஆதாரத்தோடு இருக்குது. நம்ம அந்த வீடியோவை தான் பார்க்க இருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வி 6 லட்சம் சொந்தங்களை தாண்டி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களின் அன்பை பெற்றிருக்கிறது. தொடர்ந்து ஆதரவை தந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் நன்றி. விருப்பு வெறுப்பின்றி, துளியும் அச்சமின்றி தமிழ் சமூகத்திற்காக தொடர்ந்து கேள்விகளை முன்வைத்து வருகிறது தமிழ் கேள்வி. உங்கள் ஆதரவை தாருங்கள். அன்போடு கேட்டு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மின் கட்டண உயர்வு, அதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துது தேமுதிக. வெல் அண்ட் குட். ஒரு எதிர்க்கட்சியாக அதை செய்யணும். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அரசை எதிர்த்து இந்த மாதிரியான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படணும். அறவழியிலான போராட்டங்கள், அழுத்தங்கள் கொடுக்கப்படணும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த போராட்டம் முடிந்த பிறகு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசின பேச்சு உள்ளபடியே அருவருக்கத்தக்கது. அது துளியும் ரசிக்கத்தக்க ஒரு பேச்சு அல்ல. அதை நான் உங்களுக்கு 1 by 1 காட்டுறேன். அவர் என்ன பேசினார் அப்படின்னு. ரைட், நீங்களே பாருங்கள். இப்போ எனக்கு விஜயகாந்தை இந்த இடத்துல விஜயகாந்தினுடைய சில வீடியோக்களையும் நான் இங்கே பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு என்னை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தள்ளி இருக்கிறார். அதனால் சாரி, இது என் தவறல்ல, திருமதி பிரேமலதா அவர்களுடைய தவறு என்பதை சொல்லிட்டு, இப்போ பிரேமலதா என்ன பேசினார் அப்படிங்கிறத வீடியோவை பாருங்க. ஒன்று ஒன்றா நம்ம டீகோட் பண்ணலாம். பாருங்க. ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும்? வேஷ்டி சட்டை போடணும். அதுதான் ஒரு முதல்வருக்கு அடியாளம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாரு? ஒரு பேண்ட்டை போட்டுக்கிட்டு, ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு வர்றாரு. பார்த்துட்டீங்களா என்ன சொல்றாரு? ஒரு முதலமைச்சர்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி இருக்கணும்? மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவராக இருக்க வேண்டும். மக்களை குறித்து சிந்திக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், இல்லையா? புதிய திட்டங்கள், புதிய மருத்துவமனைகள், புதிய கல்லூரிகள், புதிய பள்ளிக்கூடங்கள் திறப்பவராக இருக்கணும். அப்படியா? அப்படிலாம் இல்லை. பிரேமலதா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முதலமைச்சர்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படிங்க இருக்கணும்? வேட்டி சட்டை கட்டி இருக்கணும். அடேங்கப்பா, சூப்பர் கண்டுபிடிப்பா இருக்குல்ல. முதலமைச்சர் வேட்டி, அதில் ஏன்னு சொல்கிறாங்க, அதுதான் முக்கியம். வேட்டி சட்டை ஏன் கட்டி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அதுதான் வீடியோவினுடைய பிற்பகுதி. அதான் ரொம்ப முக்கியமான பகுதி. நீங்கள் அதை அவசியம் கேட்கணும். ரொம்ப கேவலமான கருத்து அது, அதை விட்டுருங்க. வேட்டி சட்டை கட்டி இருக்க வேண்டும். யார்? முதலமைச்சர்னா வேட்டி சட்டை கட்டணும். எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது? அப்படி ஏதாவது இருக்குதா? அரசு, அதாவது வேட்டி சட்டை கட்ட தெரியவில்லை என்றால் அவர் அரசியல்வாதி இல்லைன்னு ஆயிடுவாரா? இப்போ உங்கள் 2 பையங்களில் ஒரு பையன் தம்பி பிரபாகரன் அரசியலுக்கு வந்திருக்கிறார். வாழ்த்துக்கள். இப்போ அவர் நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டிட்டார். வேட்டி கட்டிட்டு தான் சுற்றுறாப்லையா தம்பி எப்பவும்? அப்போ அரசியலுக்கே லாய்க்கு இல்லைன்னு தம்பி அப்புறப்படுத்திடுவோமா? அரசியலிலிருந்து தம்பி வெளியேறுங்கள் சொல்லிவிடுவோமா? என்ன லாஜிக் இது? வேட்டி கட்டணுமா சிஎம்? சரி, சிஎம் வேட்டி தான் கட்டுறாரு, அதை விடுங்க. சிஎம் அவர் ஜவுரியங்க, அவர் வேட்டி கட்டணுமா பேண்ட் சட்டை போடணுமாங்கிறத அவர் முடிவு பண்ணுவார், இல்லையா? அதானே? அப்படி தானேங்க. அவரவர் ஆடை அவருடைய உரிமை, அதை அவர் பார்த்துப்பார். வேட்டி கட்டணுமா? சரி, கெட்டலை. இப்போ என்னங்க பிரச்சனை? பேண்ட்டு போட்டுக்கிறாரு. ஓ, பேண்ட்டு போடக்கூடாது. சரி, ரைட். சிஎம்மாக இருக்கிறவர் பேண்ட்டு போடக்கூடாது. ரைட். ஏன் பேண்ட்டு போடக்கூடாது அப்படின்னா, அதுக்கு இந்த அம்மா ஒரு புது விளக்கம் தர்றாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விளக்கம். நான் கேட்குறேன் பிரேமலதா அவர்களே, இப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி உட்காந்து கண்டுபிடிப்பீங்களா, இல்லை இதுக்குன்னு தனியாக ஏதாவது குழு வச்சுருக்கீங்களா? பிரேமலதா சொல்லி அந்த வார்த்தைகளை தஞ்சாவூர் கல்வெட்டில் பொறித்து வைத்தால் பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள்லாம் காரி துப்பும். ஆமாம், அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னு கேளுங்க. அவரால் நடக்க முடியல, கை ஷேக் இருக்கு, மிகப்பெரிய ஒரு உடல்நிலை பாதிப்புல இருக்கார். அது வெளியே தெரியக்கூடாதுன்றதுனாலதான் பேண்ட்டை போட்டு, பேண்ட் பேக்கெட்டுக்குள்ள கையை வெளியே வச்சுட்டு அவர் கையை இப்படி அதிரது தெரியக்கூடாதுன்னு இன்னைக்கு செய்யறாரு. கேட்டீங்களா? தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லையாம். யார் சொல்றா? பிரேமலதா. பிரேமலதா எந்த கல்லூரியில் எம்பிபிஎஸ் படித்தார்? எம்டி படித்தீங்களா மேடம்? நீங்கள் சர்ஜனா, அறுவை சிகிச்சை நிபுணரா? என்ன எனக்கு புரியல. ஹூ ஆர் யூ? டாக்டர் பிரேமலதாவா நீங்கள்? முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை என்ற ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லது சொல்லக்கூடிய அந்த இது எங்கிருந்து வந்துச்சு? அவருக்கு உடல்நிலை சரியில்லையா?
அதனால அவர் பேண்ட் போட்டுக்கிறாராம். ஏங்க பேண்ட் போட்டால் உடம்பு சரியாயிடுமா? இது புதுசாக இருக்க. டாக்டர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கும்போது இந்த மருந்து சாப்பிட்டா சரியாகும்னு எழுதி கொடுப்பாங்க. உடம்பு சரியில்லை என்றால் பேண்ட் அணிந்து கொள்ள வேண்டும், பேண்ட் அணிந்து கொண்டால் உடம்பு சரியாகும், அப்படி ஏதாவது டாக்டர் எழுதி கொடுப்பாங்களா என்ன? அப்புறம் எப்படி இவங்க அப்போ சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து கை ரெண்டையும் தன்னோட பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே விட்டுக்கிறாராம். யார்? முதலமைச்சர். உடல்நிலை சரியில்லை என்று தெரியக்கூடாதான், கை வந்து ஆடுதான், அதனால அவர் வந்து பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டுக்கிறாராம். இப்படி ஒரு அரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறார் தி கிரேட் ஒன் அண்ட் ஒன்லி அறிவாளி, விஞ்ஞானி, சயின்டிஸ்ட், மருத்துவர் பிரேமலதா விஜயகாந்த். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு. இப்போ பிரேமலதா பார்வையில் அரசியல்வாதினா வேட்டி சட்டை கட்டணும், முதலமைச்சர்னா வேட்டி சட்டை கட்டணும். உடம்பு சரியில்லைன்னா பேண்ட் போட்டுக்கிறாங்க. கரெக்டாக சொல்கிறாங்க அவர் சொன்ன வார்த்தை. அப்போ உடம்பு சரியாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? வேட்டி சட்டை கட்டுவாங்க. அப்படி சொன்னாங்க. உடம்பு சரியில்லை என்ற காரணத்தினால் முதலமைச்சர் பேண்ட் சட்டை போடுகிறார். உடம்பு சரியாக இருந்தா, உடல்நிலை சரியாக இருந்தால் அவர் வேட்டி சட்டை கட்டியிருப்பார். சொல்கிறது யார்? நான் இல்லை, பிரேமலதா விஜயகாந்த். இப்போ ஒருத்தரை நீங்கள் பார்க்க போகிறீங்க, அவரை வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு வராங்க. அவர் வேட்டி சட்டை தான் கட்டியிருக்கிறார். அவர் பேர் விஜயகாந்த். அவர் எப்படி வர்றாரு, எப்படி இருக்கிறாருன்னு ஒரு சின்ன கிளிப்பிங் இருக்குது. தயவு செய்து அதை பாருங்க, நான் அப்புறம் பேசுறேன். பார்த்துட்டீங்களா? மறைந்த மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இப்போ அவர் வந்து வேட்டி சட்டையில் தான் வர்றாரு. இப்போ உடல்நிலை சரியா இருக்குது இல்லைங்கிறதுனால தான் பேண்ட் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிங்களா. இப்போ அவருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படி உட்கார்ந்த மணிக்கு இருந்து வீல் சேர்லேருந்து கீழே விழ போவார். அவரால் வீல் சேரில் உட்கார முடியல. நீங்கள் அவரை எவ்வளவு கஷ்டப்படுத்துனீங்க பிரேமலதா அவர்களே. உங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக, உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக ஒரு நோயாளி என்று பார்க்காமல் அவர் நல்லா இருக்கிறார், அவருக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் பொய்ய சொல்லி அவருக்கு வேட்டி சட்டை கட்டி விட்டு அவரை ஒரு பொம்மை மாதிரி நீங்கள் வந்து வீல் சேரில் உட்காத்தி வச்சு கொண்டு வந்து நிப்பாட்டி ஸ்டேஜில் என்ன நடக்குன்னு தெரியல ஒரு குழந்தையாகவே மாறி போயிருந்தார் மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த். தமிழ்நாடே கண்ணீர் விட்டது அவர் மீது இருந்த அன்புல. எவ்வளவு சொன்னாங்க தமிழ்நாட்டு மக்கள் அன்னைக்கு உங்களை. அவரை இப்படி படுத்தாதீங்க, அவரை எதுக்கு இப்போ ஸ்டேஜுக்கு கூட்டு வரீங்க, அவரை எதுக்கு வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு வரீங்க? ஏன்னா நீங்கள் பொதுச் செயலாளர் ஆக வேண்டும், அதற்காக கொண்டு வந்தீங்க. அவரை கையை தூக்கி காட்ட சொல்லுவாங்க ஒரு வீடியோவில், பாருங்க அந்த ஸ்க்ரீனில் பாருங்க. அவரை கையை தூக்கி காட்ட சொல்லுவாங்க. அவரால் கையை தூக்க முடியாது. தூக்கி ஏன் அப்படி? எதுக்கு? எதற்காக? மேடம், எல்லாருக்கும் ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமல் வரும் மேடம். மனுஷனா பிறந்தா, குழந்தையா பிறந்து வளர்ந்து இளைஞனாகி முதுமை போகும்போது எல்லாருக்கும் இது ஒரு பிரச்சனையா? கேப்டன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் உடல்நிலை சரியில்லை என்று சொல்வதில் என்ன தயக்கம் இருந்துச்சு அன்னைக்கு உங்களுக்கு? தமிழ்நாடே பிரார்த்தனை செய்ததே கேப்டன் அவர்கள் உடல்நிலை தேறி வரணும்னு. எத்தனை மக்கள் அழுதார்கள், கண்ணீர் விட்டார்கள். அவர் மீது அரசியல் ரீதியாக முரண்பாடு உள்ளவர்களும் கூட அவர் ஆரோக்கியமாக நலத்தோடு திரும்பி வர வேண்டும் என்று விரும்பினார்கள், நான் உட்பட. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? அவர் நல்லா இருக்கிறாரு, ஒன்றுமே இல்லை, வேட்டி சட்டையை கட்டி விட்டு அவரை வந்து வீல் சேரில் உட்காத்தி வச்சு இல்லையா? இது இது நீங்கள் பண்ணது தான் அநாகரிகம். இன்னைக்கு முதலமைச்சர் தன்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக ஒரு ஆடையை அணிகிறார் என்றால் அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் பேண்ட் போட்டதே உடம்பு சரியில்லாதனால தான். அப்போ எதுக்கு விஜயகாந்த் வேட்டி கட்டிட்டு வந்தாருங்கிற கேள்வி வருமா இல்லையா? இல்லையா? நான் திருப்பி சொல்கிறேன், இந்த இடத்துல எந்த இடத்துல நான் மரியாதைக்குரிய திரு விஜயகாந்த் அவர்களை கொஞ்சமும் குறை மதிப்பீடு செய்யவில்லை, அல்லது அவரை வந்து நான் கொஸ்டின் பண்ணலை. அவர் வந்து மரணமடைந்து விட்டார். அவர் ஒரு குட் சோல், சரியா? ஒரு நல்ல மனிதர், ஓகே. நம்பிக்கை உள்ளவர்கள், இறை நம்பிக்கை உள்ளவர்களுடைய மொழியில் சொல்லணும்னா நல்ல ஆன்மா. அவருக்கு அரசியல் ரீதியாக விட்டோம்னா நிறைய முரண்படுறாங்க, அது வேற. ஆனால் நல்ல மனிதர், ஏகப்பட்ட உதவிகளை செய்தவர், அதெல்லாம் இருக்கட்டும் தனி. நான் அதனால் அவர் மரணித்து விட்டார், அதனால் அவரை வந்து நான் எங்கேயுமே இதை பற்றி பேசலாம். ஆனால் உங்களை தான் நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் அன்றைக்கி கொண்டு வந்து உட்காந்து வச்சிங்களா, அதுக்கு பேர் என்னது? சரி, இதை பேசலாமா? என்னங்க தப்பு? ஏன் உடல்நிலை சரியில்லை தான் சொல்லக்கூடாதா அப்படின்னு நீங்கள் இப்போ கேட்கலாம். இப்போ முதலமைச்சருக்கு ஒருவேளை முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை என்று எடுத்துக்கொண்டால், அப்படி வச்சுக்கிட்டா அதை சொல்லக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சொல்லக்கூடாது என்று நான் சொல்லலை. யார் சொல்லிக்கா தெரியுமா? அந்த வீடியோ பார்க்குறீங்களா? தனக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்குனா தக்காளி சட்னி அப்படின்னு பேசியது யாருன்னு பார்க்குறீங்களா? இதே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்தினுடைய உடல்நிலை மோசமாக இருந்த காலகட்டத்திலேயே மோசமாக இருந்தது என்பதை வெளியில் சொன்னவர்களின் மீது அவ்வளோ கோவப்பட்டீங்க. அந்த வீடியோ பாருங்க. தொடர்ந்து அனைத்தும் பொய்யான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து யூடியூப் சேனல்லையும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது ஒட்டு மொத்தமாக
தொண்டர்களை, நிர்வாகிகளை, உறவினர்களை, திரையுலகினரை, எங்கள் குடும்பத்தாரை மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு இந்த வதந்தி செய்திகள், பொய் செய்திகள் கொண்டு செல்கிறது. தயவு செஞ்சு மனித நேயத்தோடு வதந்திகளை பரப்புவதை யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு நிறுத்திக்கங்க. கேப்டன் நல்லா இருக்காரு, இன்னும் 2 நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். பார்த்துட்டீங்களா? அப்போ உங்களுடைய கணவர், உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு விஜயகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மக்களால் அவரை பார்க்க முடியல, கட்சிக்காரனால் அவரை பார்க்க முடியல. அவர் தீவிர சிகிச்சை எடுத்துக்கொண்ட காலகட்டத்தில் கூட நீங்க என்ன சொன்னீங்க? அவர் உடல்நிலை குறித்து வதந்தி பரப்பாதீர்கள் என்று சொன்னீர்கள். எஸ், ஐ அக்ரி வித் யூ. அதுதான் சரி. அவருடைய உடல்நிலை குறித்து மருத்துவர் மட்டும்தான் சொல்லணும். இதை சொல்றதுக்கு தமிழ்நாட்டில் எனக்கு அதிக உரிமை இருக்குது. ஏன் தெரியுமா? நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் நான் இருந்த பொழுது அன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை குறைபாட்டால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் மரணமடைந்து விட்டார் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே அனைத்து ஊடகங்களும் செய்தி வெளியிட்டன. அஇஅதிமுக அலுவலகத்தில் கொடிக்கம்பத்தில், அரை கம்பத்தில் அதிமுக கொடியை பறக்க விட்டாங்க. ஆனால் நான் மட்டும்தான் சொன்னேன், நோ, நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மறுக்கிறேன். அன்னைக்கு நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி மட்டும்தான் அந்த செய்தியை போடலை. நான் தான் நெறியாளர், ஸ்பாட்டில் இருந்தேன், நேரலையில் இருந்தேன். அதுக்கு நாங்கள் அனுமதிக்கலை. எங்கள் மொத்த டீமும் அன்னைக்கு அதை வந்து மறுத்துச்சு. அதன் பிறகு ஜெயலலிதா மரணமடைந்து விட்டார் என்று தவறான செய்தியை பரப்பிய ஒரு சாணக்கியர், அவர் தான் முதல்ல அதை பண்ணார். அதன் பிறகு செட்பேக், அதை திரும்ப பெற்றுக்கொண்டு உடல்நிலையில் என்ன சொல்றது, உடல்நிலையில் பின்னடைவு, மரணமடைந்ததாக வந்த தகவல் தவறு, அவருக்கு வந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்படுது என்றெல்லாம் சொன்னார்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு அரசியல் தலைவர், ஜெயலலிதாவின் மீது எனக்கு ஏகப்பட்ட முரண்பாடுகள் உண்டு அரசியல் ரீதியாக, அது வேற. ஆனால் ஒருவருடைய உடல்நிலை குறித்து எந்த இடத்துலையும் தவறாக வதந்திகளை, பொய்யை பரப்பி அதன் மூலம் அரசியல் குளிர்காய நினைப்பது என்பது மிக மிக அருவருப்பானது. அதைத்தான் நீங்கள் இப்போ செய்றீங்க. அப்போ அன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வேற ஒன்று சொல்கிறீங்க. இது என்ன நியாயம்? தேமுதிக வலிமையான எதிர்க்கட்சியாக இருந்த ஒரு கட்சி, அதை சீரழிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்குனது யாரு? யார் ஆக்குனா? செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் திரு விஜயகாந்த் அவர்களுக்கும் சட்டப்பேரவையில் நடைபெற்ற மோதல் மறந்து போயிடுச்சா? திரு விஜயகாந்த் அவர்களை எவ்வளவு கண்ணியக்குறைவாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் வைத்து பேசினார். அதன் பிறகு அதே அதிமுகவோடு கூட்டணிக்கு போய் அவரை நிப்பாட்டினது யாரு? சொல்லுங்க மேடம். அதாவது விஜயகாந்த் அவர்கள் மரணித்து விட்டார், ரைட்டா? அரசு, நான் உதயநிதி, மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் பேசுகின்ற பொழுது அவர் சொல்றார், இல்லைங்க தலைவர் வந்து அங்கே போய் அதை எல்லாத்தையும் நின்று முன்னாடி நின்று பார்க்க சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து தலைவர் வந்து ரொம்ப அவருடைய மரண செய்தி கேட்டு தலைவர் வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. யாரா? முதலமைச்சர் சொல்றாரு. என்னிடம் நேரடியாக சொன்ன வார்த்தைங்க இது, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அதனால முழுக்க அங்கேயே நிலுங்கினாரு, அதை எல்லாத்தையும் பார்த்துக்க சொன்னார் என்று சொல்லி அனைத்தையும் முன்னின்று பார்த்தவர் யாரு? உதயநிதி ஸ்டாலின். உத்தரவிட்டவர் யாரு? மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின். எங்க வச்சு நடந்துச்சு? நீங்க எந்த ஏற்பாட்டையும் அரசு அன்னைக்கு பண்ணல, எந்த வந்து ஹெல்ப்பும் பண்ணலைன்னு சொன்னா கூட்ட மக்கள் வந்து வர முடியாம நின்றுருக்கும், மக்கள் வந்திருக்க மாட்டாங்க, நிறைய கூட்டமாப்பான்னு சொல்லி அவருடைய இறுதிச் சடங்கு அவசர அவசரமாக தேமுதிக அலுவலகத்தில் முடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் முதலமைச்சர் என்ன செஞ்சாரு? தமிழ்நாடு அரசு, திமுக என்ன செஞ்சது? அவரை வந்து கண்ணியமாக, அவரை வந்து மிகுந்த மரியாதையாக, அவருடைய ரசிகர்கள், அவரை விரும்பக்கூடியவர்கள் அத்துணை பேரும் அவரை வந்து பார்த்து அவருக்கு வந்து என்ன செய்யணும், அஞ்சலி செலுத்தக்கூடிய விதத்தில் அங்க வந்து அரசுக்கு சொந்தமான இடத்துல என்ன செஞ்சாங்க? பொற்காட்சி திடல்ல, தீவு திடல்ல இடம் ஒதுக்கி கொடுத்து, அரசு முழுமையான பாதுகாப்பை கொடுத்து, மக்கள் எல்லோரும் வருவதற்கு ஏற்றவாறு போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுத்து, எல்லாவற்றையும் செய்து கொடுத்து, அங்கிருந்து அவருடைய உடல் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு முழு பாதுகாப்போடு அரசு மரியாதையோடு முதலமைச்சர் வந்து, அமைச்சர்கள் வந்து எல்லாரும் நின்று அவருக்கு வந்து ஒரு பெரும் அஞ்சலியை செலுத்தி அடக்கம் செய்தார்கள். ஆனால் அடக்கம் செஞ்ச அந்த இடத்துல நீங்க என்ன பேசுனீங்க? எல்லாரும் ஓட்டு போடுங்க, நீங்க தேமுதிக ஆதரவு தாங்கன்னு கேட்டீங்க. சொல்லுங்க. அடுத்த 2 நாள்ல நீங்க திமுகவுக்கு எதிராக நீங்க வந்து களமிறங்கினீங்க.
அப்போ நீங்கள் மரணமடைந்த பிறகு இதை செய்வது ஒரு அரசுக்கு கடுமையாக கூட இருக்கலாம், நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா, திமுக ஆட்சிக்கு வருகிறது 2021. உங்களுக்கு மறந்து போயிருக்கும், நான் நினைவூட்டுகிறேன். திமுக ஆட்சிக்கு வருகிறது 2021. ஆட்சிக்கு வந்தவுடன் அப்போ அமைச்சர் கிடையாது உதயநிதி ஸ்டாலின், சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவ்வளோதான். அவர் மூத்த தலைவர்களை நேரில் சென்று சந்தித்து வாழ்த்துக்களை பெற விரும்பினார். மரியாதைக்குரிய முதுபெரும் தோழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றார். ஏன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில் இருக்குது. அன்னைக்கு உயிரோடு இருந்த முதுபெரும் தோழர் ஐயா என் சங்கர் ஐயா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர், மூத்த தோழர், அவரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றார். அதோடு நிற்கல, எதிரணியில் நின்றாலும் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் பெறாவிட்டாலும் கூட பரவாயில்லை, தேமுதிகவினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் விஜயகாந்த் அவர்களை நேரில் சென்று சந்தித்து, வெற்றி பெற்றவுடன் நேராக எங்கே போனார், விஜயகாந்தை போய் சந்தித்தார் உதயநிதி ஸ்டாலின். சந்தித்து வாழ்த்துக்களை பெற்று அன்பை பரிமாறி கொண்டு வந்தார். அது அரசியல் மாண்பு, அரசியல் நாகரிகம். உங்ககிட்ட அது துளியாவது இருக்குதா பிரேமலதா அவர்களே? இங்கே அரசை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, போராட்டம் பண்ணுங்க, அதெல்லாம் வேற. ஆனால் இது ஏற்புடையது அல்ல. சரி, அடுத்தது இன்னொன்று சொல்கிறாங்க, முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லையா, அதனால என்ன செய்யணுமான்னா துணை முதலமைச்சர் பொறுப்பை கொடுக்கணுமா. யாருக்கு கொடுக்கணுமா அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதையும் பாருங்க. அவங்க மூத்த அமைச்சர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவர்களுக்கு அவர் துணை முதல்வர் பதவியை கொடுக்கணும்னு சொல்லி தேமுதிக சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். பார்த்துட்டீங்களா? துணை முதலமைச்சராக ஒரு மூத்த அமைச்சரை நியமிக்க வேண்டும். யாரு? பிரேமலதா விஜயகாந்த். மூத்த அமைச்சர்னா என்ன சொல்ல வராங்க? உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படலாம் என்று செய்திகள் வருகிறது. அதை கொடுக்கக்கூடாது என்பது பிரேமலதாவுடைய வாதம். மூத்த அமைச்சருக்கு கொடுக்கணும். ரைட். கட்சியில் உங்களோட மூத்த தலைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்களே மேடம் தேமுதிகல? உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால், அவரை விட மூத்தவர்கள் இருக்கின்ற பொழுது அவர் அந்த இடத்திற்கு வரலாமா அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் நகர்வீர்களே என்று சொன்னால், கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நீங்கள் எப்படி வந்தீங்க? கட்சியில் தம்பி பிரபாகரனுக்கு என்ன வேலை? அவரை விட மூத்தவர்கள் விருதுநகர் தொகுதியில் யாருமே இல்லையா? அவரை எதுக்கு வேட்பாளராக நிறுத்தினீங்க? என்ன லாஜிக்கு? அப்போ நீங்கள் இருக்கலாம். என்னுடைய அருமை சகோதரர், நான் இப்போ லண்டனில் கூட அவரை பார்த்தேன், எல்கே சுதீஷ் அவர்கள். எல்லாரும் தனிப்பட்ட முறையில் நல்ல நண்பர்கள், தனிப்பட்ட முறையில் எல்லோரும் மீதும் எனக்கு மரியாதை இருக்கிறது. அது வேற. அருமை சகோதரர்கள் பொது இடத்துல நாளைக்கு பார்த்தா கூட அன்போடு நலம் விசாரிப்பேன், அது வேற. ஆனால் அரசியல் ரீதியாக கருத்துக்களை பேசணும் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். அப்போ எல்கே சுதீஷ் அவர்கள், நீங்கள், பிரபாகரன், எல்லாரும் கட்சிக்குள்ளே ஏதோ இடத்துல அக்கமடேட் ஆகலாம், அது உங்களுக்கு தப்பு இல்லை. இப்போது நீங்கள் நினைக்கலாம், பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இவ்வளவு நேரம் கொடுத்து நீங்கள் பேசணுமா செந்தில் அப்படின்னு. கண்டிப்பாக தமிழ் கேள்வி சொந்தங்கள் உரிமையோடு என்கிட்ட ஒரு 4-5 பேராது கீழே பின்னூட்டம் விடுவீங்க கோபத்தில், எனக்கு தெரியும். ஆனால் இது பிரேமலதா விஜயகாந்துக்கான பதில் மட்டுமல்ல. தொடர்ச்சியாக ஒருவருடைய ஒரு வதந்தியை பரப்புவது, திமுகவிற்கு எதிராக எதையாவது சொல்லி பார்க்கணும்னு நினைக்கிறது, எதுவுமே நடக்கலன்னு இப்போ எங்கே கொண்டு வந்து பாடுறாங்க? முதலமைச்சருடைய உடல்நிலையை பற்றி பேச தொடங்கி இருக்கிறார்கள். இது ஆரம்பத்திலே தடுக்கலைன்னா இவர்கள் மிகப்பெரிய என்ன செய்வாங்க, அடுத்த ஒரு வதந்தி பண்ணையாகவே இது மாறும். சரியா? ஜெயலலிதா இருந்திருக்கணும் இப்போ ஆட்சியில். ஜெயலலிதா இருந்து நீங்கள் ஜெயலலிதாவுடைய உடல்நிலையை பற்றி இப்படி பேசியிருந்தீங்கன்னு வைங்க, அப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆனால் இவர் நாகரிகமானவர், தமிழ்நாடு முதலமைச்சர். திமுக காரனே அதான் சொல்கிறான், விமர்சிக்கிறான். என்னன்னு திமுக தொண்டர்களும் சகோதரர்களும் என்ன கேட்குறாங்க? என்ன தலைவரை அதீத நாகரிகமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறான் கோவத்தில். உரிமையில தான் கேட்குறான். ஏன்னா ரங்கராஜனுடைய தந்தையார் மரணமடைந்து விட்டார், நேரில் சென்று ஆறுதல் சொன்னார் அரசியல் மாண்போடு. யார்? நம்முடைய முதலமைச்சர். ஆனால் 2 நாள்லேயே வீடியோ வந்துச்சு, வேற ஒரு வீடியோ. ரங்கராஜ் என்ன பேசுகிறாரு? சாணக்கிய ரங்கராஜ் 4 தலைமுறையாக மணியாட்டினதுனால 4 தலைமுறையாக கோயிலில் நாதஸ்வரம் வாசித்த புண்ணியத்தில் இவர் முதலமைச்சர் ஆகிட்டார்னு கேவலமாக கண்ணிய குறைவாக அருவருப்பாக பேசினான் இல்லையா? அப்போ என்ன இதெல்லாம் எங்கன்னா அரசியல் மாண்பு, அரசியல் நாகரிகம்லாம் யாருக்கு இருக்கணும்? திராவிட இயக்க சிந்தனையாளர்களுக்கு, திமுகவினருக்கு, இடதுசாரிகளுக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு, இவர்களுக்கெல்லாம் இருக்க வேண்டும். காங்கிரஸ்காரங்களுக்கெல்லாம் இருக்கணும். அந்த பக்கத்தில் நீங்கள் எல்லோர் மீதும் சேற்றை வாரி வீசுவீர்கள், கல்லெறிவீர்கள். இந்த கற்களையும் வாங்கி கொண்டு உங்கள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்சு தரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க இல்லையா? ரொம்ப தவறு. அது நாகரிகமற்ற செயல் என்பதை சொல்லி, இந்த பக்கத்தில் ஐயும் நான் ஒன்று சொல்கிறேன். யார் எதிரி,
யார் நண்பர்கள், வெற்றி பெற்றால் நம்மோடு நிற்பது யார், தோல்வியிலும் நம்மோடு நின்றவர்கள் யார் என்பதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகள் தவறு. அதை சுட்டிக்காட்டுவதே இந்த வீடியோவினுடைய நோக்கம். ஒருவேளை வீடியோவில் ஏதேனும் ஒரு இடத்தில் நான் எங்கேயும் கவனமாக பேசுவேன், ரொம்ப ஏன்னா உள்ளீடாகவே எனக்கு அந்த மாண்பு உண்டு, அதனால் அதையும் தாண்டி ஏதேனும் வார்த்தைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கூடுதல் கவனத்தோடு பேசுவேன். அதையும் தாண்டி ஒருவேளை இந்த வார்த்தை கொஞ்சம் தவிர்த்திருக்கணும் நீங்கள் அப்படின்னு யாரேனும் நினைப்பீர்கள் என்று சொன்னால், குறிப்பாக சகோதரி பிரேமலதா அவர்கள் நினைப்பார் என்று சொன்னால், நான் அதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்வதுன்னு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் என்னுடைய நோக்கம் நீங்கள் பேசிய தவறை சுட்டி காட்டுவது, அதை நாகரிகமாகவே சுட்டி காட்டியிருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.